லூக்கா சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 31வது வசனத்தை பார்ப்போம். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குடையதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு தகப்பன் தன் மகனை பார்த்து சொல்கிறது, என்னிடத்தில் இருக்கிறது எல்லாம் இப்பொழுது உன்னுடையது. பரலோக தகப்பன் அதைத்தான் சொல்லுகிறார். அவருக்குள்ளது எல்லாமே நமக்குரியதாக இருக்கிறது. ஏன்னா அவர் மேல ஐக்கியமும் அவர் மேல பாசமும் அவருடைய பிள்ளைகளாகவும் நம்ம இருந்து விட்டோம் என்றால் நிச்சயமாக அவருக்குரிய அனைத்தும் நமக்குள்ளதாக தான் இருக்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி தேடுகள், இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்பட்டு சொன்னது போல கர்த்தருடைய மகிமை. அவர் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார், அவர் ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார், அவர் எல்லா விதத்தையும் ஆசீர்வாதமாய் இருக்கிறார். ஏன்னா இன்னைக்கு இருக்கிறது உலகத்தில் இருக்க பொருளும் அவருக்கு சொந்தமாக இருக்கிறது. அவருக்கு சொந்தமாக இருக்கிறதை நமக்கு சொந்தமாக இருக்க வேண்டும் என்றால் அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். நமக்கு இருக்கிறது ஒரே வாழ்க்கை. இந்த வாழ்க்கை பயணத்தில் கர்த்தர் இயேசுவோடு எப்பொழுதும் நம்ம இருந்தால் அவருடைய ஐஸ்வர்யம் சம்பளம் எல்லாமே நமக்கு சொந்தமாக இருக்கும். ஆனா அவரோடு நம்ம இருக்க முடியுமா என்று அநேக நம்ம ஆலோசனை பார்க்கிறோம். அவர் கூட எப்படி நம்ம இருக்க முடியும்? கர்த்தர் எப்பேற்பட்டவர், அவரோடு நம்ம இருக்க முடியுமா என்று நம்ம பார்க்கிறோம். அவருடைய பிள்ளையா இருக்கும்போது இன்னைக்கு பெரிய பெரிய மந்திரியா இருந்தாலும் கூட அவருடைய பிள்ளைகள் அவரோட கூட தான் உட்கார்ந்து கொண்டு இருக்கும், அவரை எட்டி மிதித்துக் கொண்டுதான் இருக்கும். நம்ம நினைப்போம் அவர் பெரிய மகானா இருக்கிறாரே என்று. ஆனால் அவருடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அவர் தோளில் தான் ஏறி உட்கார்ந்து கொண்டு இருக்கும், பின்னாடி நின்று குத்தி கொண்டு இருக்கும். அப்பொழுது ஏனென்றால் அது அவருடைய பிள்ளைகள். அதே போலதான் நம்முடைய தகப்பனாக இருக்க பரமண்டல தேவன் அவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கும்போது அவருடைய ஆட்சி அந்தஸ்து எல்லாமே நமக்கு சொந்தமாக இருக்குது. ஆனால் அவருடைய கூட இருக்க நமக்கு சாத்தியமா என்று நம்ம நினைக்கிறோம். உதாரணத்தை பார்ப்போம். எனக்கு தேவனோட சஞ்சரித்தார் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்துல எனக்கு தேவனோடு சந்தித்துக் கொண்டிருக்கையில் காணாமல் பட போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று ஆதியாகமம் 24 பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை எடுத்து பார்ப்போம். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். ஏன்னா நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். அடுத்தபடியாக யாத்ராகமம் 33:11 பார்ப்போம். யாத்ராகமம் 33:11 ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். அப்படி என்றால் அது மட்டுமல்ல, தாவீது சொல்லும்போது பாருங்க, சங்கீதம் 63:8 என் ஆத்மா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். அதே சங்கீதக்காரர் ஆசாபு சொன்னார், ஆனாலும் நான் எப்போது உம்மோடு இருக்கிறேன் என்று சங்கீதம் 73:23 சொன்னதை பார்க்கிறோம். எலியா தீர்க்கதரிசி சொன்னதை பார்த்தால், இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நான் நிற்கிறேன் என்று 1 ராஜாக்கள் 17:1 சொன்னதை நம்ம பார்க்கலாம். அப்படி என்றால் இந்த நாளிலே அவர்கள் எல்லாம் அவரோட கூட இருக்கும் போது நாம் மட்டும் ஏன் இருக்க முடியாது? ஏன்னா இன்னைக்கு எளிய தீர்க்கதரிசி தைரியமா சொல்கிறார், கர்த்தர் முன்பாக நான் நிற்கிறேன் என்று தைரியமா சொல்கிறார். அதே மாதிரி யோனாக்கு அப்படியாக கர்த்தரோட சஞ்சரித்ததிலும் அவர் எடுத்துக்கொண்டார் என்று பார்க்கிறோம். இப்படியாக பல காரியத்தை நம்ம பார்க்கிறோம். தாவீதும் அப்படியாக சொல்வதை பார்க்கிறோம். ஆனால் நாம் ஏன் தேவனோட சஞ்சரிக்க முடியாது? தேவனோட நாம் ஏன் இருக்க முடியாது? இன்னைக்கு அநேக காரியங்களை என்ன செய்கிறோம்னா நம் சுயமாக செய்து கொண்டிருக்கும். அதனால நமக்குள்ள ஒரு பயம் இருக்கிறது, தேவனோட நம்ம எப்படி போக முடியும் என்று. ஏன்னா அநேக காரியங்கள்ல தேவன் நம்மளோட கூட இருக்கிறதை நம்ம கவனிக்காத இருந்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, தேவனோட வல்லமை தேவனுடையது. ஏன்னா தேவனோட நம்ம எப்பொழுது இருந்தோம்னா அவருடைய வல்லமை நம்மளோட எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும். அவருடைய வல்லமை நம்மளோட இருந்தால் அவரை விட்டு நம்ம பிரியாமல் அவர் பிள்ளையாகவே நம்ம இருப்போம். காரணத்து பார்ப்போம். சங்கீதம் 62:11 பார்த்தோம்னா வல்லமை தேவனுடையது என்பதே. ஏன்னா தேவனுடையது வல்லமை தேவனுக்குள்ள சொந்தமாக இருக்க நிமித்தம் அந்த வல்லமை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 17:1 பாருங்க, வல்லமை தேவனுடையது, கர்த்தர் சர்வ வல்லமுள்ள
தேவனாய் இருக்கிறார். சர்வ உள்ளவனாய் எல்லாத்துக்கும் அவர் வல்லமையாக இருக்கிற நிமித்தம் எதை குறித்து நம்ம பயப்படாமல் இருக்கலாம். எனவே எல்லா வல்லமைகளும் கர்த்தருடையது. நாம் அவரோட இருந்தால் அவருடையது நம்முடையது ஆகும். ஏன்னா அவருடைய எல்லா ஆட்சி அந்தத்தும் சகலமும் நமக்கு சொந்தமாகும். தாவீது சொல்லுது பார்க்கலாம். சங்கீதம் 21:1 பாருங்க. கர்த்தாவே உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா உம்முடைய வல்லமையிலே தேவன் மகிழ்ச்சியாய் இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா எதை குறித்து பயப்படாத அளவுக்கு நம்ம இருந்து கொண்டு இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த வார்த்தை அதற்கு தகப்பன், மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது என்று சொல்லுதல் நம்ம கேட்கிறோம். அப்படி என்று பார்த்தோம் என்றால் உதாரணத்திற்கு பார்ப்போம். லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே 25ஆம் வசனத்திலிருந்து பார்ப்போம். 15ல அவருடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். ஊழியக்காரன் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன் உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் அவருக்காக கொழுத்த கன்றுகளை அழித்தாய் என்று வர்ற வழியிலே சத்தத்தை கேட்ட உடனே, ஏன் இந்த சத்தம் என்ன என்று கேட்கும் போது, ஒருவனை அழைத்து கேட்கும் போது, உன்னுடைய சகோதரன் ஊரிலிருந்து வந்திருக்கிறார், அதற்காக தகப்பன் கொழுத்த மாட்டை அடித்து அதற்காக சமையல் செய்திருக்கிறான் சொன்ன உடனே அவனுக்கு ஆத்திரம் வருது, கோபம் வருது. அது 28ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாத இருந்தான். தகப்பனோ வெளியே வந்து வருந்தி அழைத்தான். அல்லேலூயா. இன்னைக்கு கோபம் நமக்கு அதிகமாக வருகிறது. ஆனால் தகப்பன் என்ன செய்கிறான்? அவன் வீட்டுக்குள் போக முடியாத அளவுக்கு மகன் வெளியே இருக்கிறது தகப்பன் பார்த்து வெளியே வந்து அவர் என்ன செய்கிறார் என்றால் அவனை வருந்தி அழைக்கிறார். அழைத்து அவன் சொல்லுகிற வார்த்தை பாருங்க. அவன் தகப்பனுக்கு பிரயத்திரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாக நான் உனக்கு ஊழியம் செய்து எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட என்னுடைய சிநேகத்துக்காக எனக்காக நீங்க செய்து கொடுக்கவில்லையே. அதுக்கு அடுத்த வார்த்தை பாருங்க, பயங்கரமா பேசுற பாருங்க. பேசுகிடத்தில் உம்மிடத்தில் ஆசையை அழித்து போட்ட இவன் வந்த உடனே கொழுத்த கண்டை இவனுக்காக அழித்தீரே என்று சொல்லும் போதுதான் அவர் சொல்லுகிறார், எப்பொழுதும் நீ என்னோட இருக்கிறாய், என்னுடைய இருக்கிற ஆட்சி எல்லாமே அது உன்னுடையது. ஆனால் அவர் சொல்வதற்கு காரணம் என்ன என்று பார்த்தோம்னால், அதனை 15ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்தை எடுத்து பார்ப்போம். இரண்டு குமாரர்கள் இருந்தார்கள். இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே ஆட்சியில் எனக்கு வரும் பங்கை, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், ஆட்சியில் எனக்கு வரும் பங்கை, அதாவது அவனுக்கு வருகிற பங்கை பிரித்து கொடுத்து விடுங்கள், ஏன்னா நான் தனித்து போய் நான் பிழைத்துக் கொள்வேன் என்று தைரியமாக சொல்கிறான். தகப்பன் மறு வார்த்தை சொல்லவில்லை. ஏன்னா மகன் ஊதாரியா இருக்கிறான் என்பதை தகப்பனு தெரியும். ஆனால் தெரிந்தும் அந்த நேரத்திலே நான் பிரித்து கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் அவன் ஏடாவனாக பண்ணுவான். ஏன்னா சில பேருக்கு புத்தி வந்த பின்புதான் எது நல்லது எது கெட்டது என்பது தெரியும். அதுக்காக எவ்வளவுதான் என்னதான் தகப்பன் என்னதான் செய்திருந்தாலும் அது அவர் கண்களுக்கு மறைக்கப்படுகிறது. அது நினைவே வருவதில்லை என்னத்தை செய்தாலும். ஆனால் அவன் சொல்லுகிற வார்த்தை, ஆட்சியை என்னுடைய பாகத்தை எனக்கு பிரித்துக் கொடுங்கள் என்று சொன்ன தகப்பன் மறு வார்த்தை பேசவில்லை. அப்படியா பிரித்துக் கொடுக்கிறார். அதை கொண்டு வெளித்தேசத்துக்கு போகிறான், உதாரியா செல்லப்படுகிறான், என்னென்ன அவன் இஷ்டத்துக்கு செய்கிறான். கடைசி எல்லா பணம் செலவழிந்த உடனே தேவன் என்ன செய்கிறான்? தேசத்துக்கு பஞ்சத்தை அனுபவிக்கிறார். பஞ்சம் வந்த உடனே அப்பொழுது பார்க்கிறார், ஏழைக்கு போக வழியிலே என்ன செய்வது என்று அங்கே ஒரு பணக்காரர் வீட்டிலே போய் தஞ்சம் செய்கிறார். அங்கே அவர் உடனே செல்கிறார், நீ வயலிலே போய் என்னுடைய பணியெல்லாம் மேய் என்று சொல்கிறார். அப்படி இருந்து என்ன செய்கிறானா, ஏன்னா கௌரவம் அவனுக்கு வந்து விட்டது. ஏன்னா
இருக்கிற ஆட்சியை விட்டு பணத்தை நாம் கொண்டு வந்து வீணாக செலவழித்து விட்டோம். இப்பொழுது நாம் பெருமையாக ஒன்றுமே இல்லை, இப்பொழுது என்ன செய்ய முடியும் என்று சொல்லிக்கொண்டு என்ன செய்கிறானா, அந்த பன்னியை மேய்க்கிறான். மேய்த்து பசி தாங்க முடியலை, அந்த பன்னிக்கு இருக்க தவிட்டை சாப்பிடுகிறான். அதுவும் அவனுக்கு கிடைக்காத அளவுக்கு செய்கிறார்கள். அப்பொழுதுதான் யோசிக்கிறான். அப்பொழுதுதான் அவனுக்கு வருகிறது பாருங்க, 17ஆம் வசனத்தை பார்ப்போம். அவனுக்கு புத்தி தெரிந்த போது என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். எப்பொழுது அவனுக்கு புத்தி எப்பொழுது வருகிறது, ஆட்சி எல்லாத்தையும் அடைந்து பள்ளிக்குள்ள தவிடு கூட தனக்கு கிடைக்காத நேரத்தில் தான் புத்தி வருகிறது. ஏன்னா தேவன் எவ்வளவு சொல்லும் போதும் அதை காது கொடுக்காத அளவுக்கு, தகப்பன் சொல்கிற வார்த்தை கீழ்ப்படியாத அளவுக்கும் அப்படியாக தன் இஷ்டப்படி அலைந்து பிரித்து விட்டு கடைசி புத்தி தெரிந்த பின்புதான் அந்த பணிக்கு கொடுக்க தவிடு கிடைக்காத நேரத்தில் தான் என் தகப்பன் வீட்டிலே எவ்வளவு பேர் வேலை செய்கிறார்களே, அவர்கள் வயிறார சாப்பிடுகிறார்களே, நான் என் தகப்பன் வீட்டுக்கு போய் அவரிடம் போய் அந்த வேலையிலே எனக்கு ஏதாவது வேலை கிடைத்தாலும் வயிறார சாப்பிடுகிறேன் என்று தன் தகப்பனை நோக்கி வருகிறான். அப்பொழுது தூரத்தில் வரும் போதே தகப்பனுடைய பாசம், நம் தேவன் நம்மளுக்கு அன்பு தூரத்தில் வரும்போதே அவன் என் மகன் போலே இருக்கிறதே என்று ஓடி போய் அவனை கட்டி பிடித்து உடனே சொல்லுகிறான். அவன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, 21ஆம் வசனத்தை பார்ப்போம். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். உம்முடைய மகன் என்று சொல்வது கூட நான் வெட்கப்படுகிறேன், அதற்கு கூட நான் பாத்திரன் இல்லை என்று அவன் சொல்லுகிறது பார்க்கிறோம். எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார், அவன் மனசுல எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். ஆரம்பத்திலே தன் தகப்பன் எவ்வளவு அறிவுரை சொல்லியிருப்பார், நீ ஊதாரியா செலவு செய்து கொண்டிருக்காயே என்று எவ்வளவு கடினப்பட்டிருக்கலாம், எவ்வளவு திட்டிருக்கலாம், அடித்திருக்கலாம். ஆனால் அதனையெல்லாம் அவனுக்கு அப்பொழுது என்ன செய்யணும், தன் இஷ்டப்படி போறதான் கரெக்ட் என்பது சிந்தித்துக் கொண்டிருந்தான். ஆட்சி பிரித்து கேட்டான், தகப்பன் பார்த்தான், அவனுக்கு இதையெல்லாம் பிரித்து கொடுத்தாதான் அவனுக்கு புத்தி வரும் என்று சொன்ன பின்பு அதற்கு அப்புறம் தன் பாதையெல்லாம் உடக்கி கொண்டு தன் தகப்பட்டு வந்து என்ன செய்கிறானா, ஏதாவது ஒரு ஊழியம் கொடுத்தார், ஏதாவது வேலை செய்தார், நான் வேலை செய்து அதற்குரிய சாப்பாடு போட்டால் போதும் அளவுக்கு அவன் வேதனைக்கு வருகிறான். அது மட்டுமல்ல, அதிலே 20ஆம் வசனத்திலிருந்து பார்ப்போம். 20-21. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனுக்கு வந்தால் அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை குற்றம் செய்தான். ஏன்னா நம் தகப்பன் புத்தியானதான் இருக்கிறார், நம் பாவத்தை மன்னிக்கிற தேவனாதான் இருக்கிறார். ஆனால் நம் தான் நம் இஷ்டத்துக்கு அறிந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வல்லமை நம்மளோட இருந்தால் அவருடைய பிள்ளைகளாக நம்ம எப்பொழுதும் இருப்போம். அது மட்டுமல்ல, அவருடைய கிருபையும் அவருடையது. ஏன்னா அவருடைய கிருபை வைத்தாதான் நாம் ஆட்சியும் அந்தஸ்தோட இருக்கலாம். அநேகருக்கு பார்த்தோம்னா அநேக பொருளும் எல்லாமே இருக்கும், அள்ளி சாப்பிடக்கு முடியாத சோதனையாக இருக்கும். ஏன்னா அவருக்கு ஒரு பணத்தை கொடுத்தால் சக்கர வியாதி, அவருடைய மனைவி என்ன பண்ணணும், அந்த பணத்தை பிடிக்கிட்டு போயிடும், வீட்டு முன்னாடி வச்சா அதை பிடிக்கிட்டு போயிடும். ஏன்னா அவருக்கு ஆட்சி அந்தஸ்து என்ன இருந்தாலும் அதை சாப்பிட முடியாத அளவுக்கு சோதனை அப்படியா வந்து விடும். ஏன்னா தேவனுடைய கிருபை அவரோட இருக்க வேண்டும். ஏன்னா கிருபை இருந்தால்தான் தேவனை அண்டிக் கொள்ள முடியும். அவளை நான் எப்போதும் இருந்தால் அவருடைய கிருபை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவேதான் எரேமியா தீர்க்கதரிசி எப்படியா சொல்கிறார், நாம் நிர்மூலமாகாதபடி கர்த்தருடைய கிருபை அவருடைய இரக்கம் முடிவில்லை என்று புலம்பல் 13:22 பார்க்கிறோம். மறுபடியும் அதை பார்ப்போம். நாம் நிர்மூலமாக இருக்கபடி கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. தேவனுடைய கிருபை எப்பொழுதும் நம்மளுடைய இருந்தால் அவரோடு நம்மளும் எப்பொழுது இருந்து கொண்டு இருப்போம் என்று பார்க்கலாம். அது மட்டுமல்ல,
அவருடன் நாம் இருந்தால்தான் அவருடைய கிருபை நாம் சம்பூர்ணமாக பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ சில பொருள் கூட சொல்வதை பார்க்கலாம். தீத்து 3ஆம் அதிகாரத்தில் 6வது எடுத்து பார்ப்போம். தீத்து 3ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம், தமது கிருபையினாலே நாம் நீதிமானாக ஆக்கப்பட்டு நாம் நீதிமானாக ஆக்கப்படுகிறோம். ஏன்னா அவருடைய கிருபை நம்மளுடைய இருந்தால் நம்முடைய நீதிமானாக நம்ம மாறிவிடுகிறோம். ஏன்னா நீதிமானாக நம்ம இருந்தால்தான் தேவனுக்கு அண்டிக் கொள்ள முடியும், தேவனுக்கு எப்பொழுது இருக்க முடியும். தேவ கிருபை நம்மை நீதிமானாக மாற்றுகிறது. நீதிமானாக மாறினால் பல ஆசீர்வாதங்களை நமக்கு உண்டு. ஏன்னா நம்ம நீதிமான ஆகிவிட்டால் தேவன் என்ன செய்யறான், எல்லாத்தையுமே நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறார். சங்கீதம் 34:15 எடுத்து பார்ப்போம். சங்கீதம் 34:15, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நீ நீதிமானாய் இருந்தால் தேவ கிருபை உன்னை தேடி வரும். நீ நீதிமானாய் இல்லாவிட்டால் அது உன்னை அண்டிக் கொள்ளாது. நீ வெளியிடத்துக்கு போகிற சூழ்நிலையை வந்துவிடும். தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்குது, எல்லாரையும் நோக்கி பார்த்துக் கொள்கிறார். இதுதான் சாலமோன் கூட சொல்றதை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரத்தில் 29வது வசனத்தை பாருங்க. நீதிமான்களின் ஜெபத்தையோ கர்த்தர் கேட்கிறார். ஏன்னா நீதிமானுடைய ஜெபம் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது. ஏன்னா அவருடைய கிருபை நம்மளோட எப்பொழுதும் இருந்துகிறது. நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். ஏன்னா தேவனுக்கு இல்லாதது எதுவுமே இல்லை. இன்னைக்கு இருக்க வெள்ளியும் பொன்னும் அவருடையது, ஐஸ்வர்ய சமனும் அவருடையதா இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அநேகர் நினைக்கிறோம், தேவன் சொல்கிறார் ஆகாய் 2:8 பார்த்தோம்னா, ஆகாய் 2:8, வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். வெள்ளியும் அவருடையது பொன்னும் அவருடையதா இருக்கும் போது இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது, நீ கலங்காதே, உன் தேவைகளை நான் சந்திக்க வல்லவராய் இருக்கிறேன். இன்னைக்கு அநேகர் கடன் வாங்கிவிட்டு கடன் கொடுக்க முடியவில்லையே, நான் என்ன செய்வேன் என்று யோசிக்கிறோம். ஏன்னா தேவன் அவர் ஆழ்கை செய்கிறார். ஐஸ்வர்யமும் கடமும் உம்மாலே வருகிறது, தேவனின் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் என்று 1:29 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார், அவர் எல்லாத்தையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். நீ கடன் வாங்கிவிட்டு கடன் அடைக்க முடியவில்லை என்று நினைக்காதே. ஏன்னா தேவன் பற்றுதலாக இருந்தால் அந்த கடனை தேவனே அடைப்பார். ஏன்னா ஐஸ்வர்யம் பொன்னும் பொருளும் அவரிடம் இருக்கிறது. ஏன்னா அவர் எதிர்பார்க்கிறது அவருடைய பிள்ளையா இருக்கிறார். அவருடைய பெரிய மகன் வந்து கேட்கும்போது என்ன சொல்கிறார், ஆட்சி எல்லாத்தையும் அழித்து போட்டு வந்தாரே அவருக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறேன் சொல்லும் போது அவர் என்ன சொல்கிறார், நீ எப்பொழுதும் என்னுடனே இருக்கிறாய், என்னுடையது எல்லாமே உன்னுடையது என்று சொல்கிறார். அப்படி என்றால் தேவனோட நம்ம இருந்தோம் என்றால் எல்லா ஐஸ்வர்யம் சமனும் நம்முடையதாக இருக்குது. அவருடைய ஆட்சி அந்தஸ்து அப்பங்களா எல்லாமே அவருடைய எல்லாமே நம்முடையதாக இருக்குது. அப்படின்னா நம்ம எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பணம் வேண்டுமே, வேலை செய்தால் நாம் சாப்பிட வேண்டுமே என்று நாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய பிள்ளையா இருக்கும்போது அவருக்கு எப்படி பசி இல்லாம இருக்கோ அதே போல நமக்கும் பசி இல்லாம இருக்கும். அவருக்கு எல்லா ஆட்சி அந்தஸ்து எப்படி இருக்குதோ அதே போல நமக்கு இருக்கும். நான் கூப்பிட்டோம், நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் கூப்பிட்டோம், கேட்க மாட்டோம் என்கிறோம். அது மட்டுமல்ல, அடுத்து பாருங்க, நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு அநேகருடைய வார்த்தைகளை கேட்க மனது இல்லாதற்கு செவியை மந்தமாக்கி கொண்டிருக்கிறோம். நாம் கூப்பிட்டும் கேட்க மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டு போகிறவர்களாக நம்ம இருந்து கொண்டிருக்கோம். அடுத்து பாருங்க, என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளினே என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தேன். ஒருவரை கோபமா பேசிவிட்டோமானால் அடுத்த நாள் நம்மகிட்ட பேசாத அளவுக்கு போகிற அளவுக்கு தான் இருந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா தேவனுடைய பார்வையிலே பொல்லாப்பை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். அதுக்கடுத்து பார்ப்போம். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் அல்லேலூயா
உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகரியம் பண்ணுவேன். நீங்கள் பயப்படும் காரியம் குசல் போல் வரும்போதும் ஆபத்து சூறாவளி போல் வரும்போதும் நெருக்கமும் இடுக்கமும் உங்கள் மேல் வரும்போதும் ஆக்கிரியம் பண்ணுவேன். அல்லேலூயா. தேவனுடைய பார்வையில் பொல்லாப்பு நடந்து கொண்டிருக்கும் போது நாம் அப்படியாக இருந்து கொண்டு இருக்கிறோம். தேவன் நம்மளை எதற்காக கண்டிக்கிறார் என்றால், தகப்பன் பிள்ளை எதற்காக கண்டிக்கிறார்? ஏன்னா பிரம்பால் அடித்தால் பின்னால் அந்த பிள்ளை உனக்கு தேவையை சந்திக்கும். நீ சிறு பிள்ளையை பிரம்பால் அடிக்காமல் விட்டு விட்டால் அது பெரியவனாக வந்து அந்த பிரம்பை எடுத்துக்கொண்டு உன்னை அடிக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிதான் நடக்குது. ஏன்னா சிறு பிள்ளைகளுக்கு கஷ்டம் நஷ்டம் ஆபத்து எல்லாத்தையும் உணர்த்தி அதற்கு ஆலோசனை கொடுத்து அப்படியா நாம் வளர்க்க வேண்டாம். பிள்ளைக்கு கஷ்டம் நஷ்டம் எல்லாம் தெரிந்து வளரும். அதை ஊதாரியாக நன்றாக சாப்பிடு, அதை சாப்பிடு, இதை சாப்பிட்டு அது ஃபுல்லா மந்த புத்தியில போய் கடைசி அது என்ன செய்யணும் என்று அதுக்கே தெரியாது. ஏன்னா அதுவே எங்க இருக்கணும்னு அதுக்கு தெரியாதானே அடுத்து தாய் தகப்பனை பார்க்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதை நீ கரெக்டாக திருவிழையிலே அதற்கு வேண்டியதை எல்லாத்தையும் சொல்லி வளர்த்தனா அந்த பிள்ளை கடைசியாக உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஏன்னா பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பிள்ளைகளை நம்ம எப்போ வளர்க்க வேண்டுமோ, அந்த தகப்பனுக்கு 2 பிள்ளைகளே சிறு வயதிலே அந்த பிள்ளையை அடித்து வளர்த்திருந்தால் அவன் உதாரியா போயிருக்க மாட்டான். ஆனால் சில வார்த்தைகளை வீட்டில் வரும்போது நல்லதையெல்லாம் சொன்னதை நினைத்தால் அதில் மூத்த மகன் மட்டும் என்ன தகப்பன் கீழ்ப்படிந்து அவன் சொல்லில் கீழ்ப்படிந்து அந்த ஆட்சியை பிரிக்காத அளவுக்கு தகப்பனோட இருந்து கடைசி வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கிறான். காரணம் என்னென்றால் பிள்ளைகளை இன்னைக்கு ஆலோசனை நிறைய எதிர்க்கிறோம், ஆலோசனை எதிர்க்கிறோம். இதை நினைத்தோம் ஆபத்து சூறாவளி போல் வரும்போது நான் கண்டுகொள்ள மாட்டேன். ஊழியக்காரர் எவ்வளவுதான் போராடி ஜெபித்தாலும் ஆபத்து வர நேரத்திலே, ஏன்னா தேவன் சொல்கிறார் உன் ஊழியக்காரருக்கு தெரியாம அவருடைய விசுவாசத்திற்கு எந்த குறை வராது என்று. ஏன்னா அதாவது ஊழியக்காரர் வெளிப்படுத்தி விடுவார். வெளிப்பாடு மூலமோ இல்லது செய்கை மூலமோ எப்படியாக வெளிப்படுத்தி விடுவார். ஆனால் அதை நம்ம அசட்டை செய்து இருந்தோம்னால் பின்னாடி சூறாவளி போல் காற்று வந்தாலும் எந்த உபத்திரம் வந்தாலும் புசல் போல் வந்தாலும் கூட ஊழியக்காரர் செபித்தாலும் முடியாது, நீங்க வாசம் இருந்தாலும் முடியாது. ஏன்னா தேவனே மனமிறங்கி அப்புறம் அவர் கலந்திருந்தால் தான் முடியும். ஏன்னா அவர் ஆலோசனை கர்த்தராக இருந்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா இன்னைக்கு ஐஸ்வர்ய சமனாக இருக்கிறார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனை கூட்டார் என்று நீதிமொழி 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். நாம் செய்ய வேண்டியது அவரோடு எப்போது இருக்க வேண்டும். அவர் நாம் எப்போதும் இருந்தால் அவருடையதெல்லாம் நம்முடையதாகும். ஏன்னா அவருடைய பொருள் அத்தனையும் நம்முடையதாக இருக்கும். ஏன்னா அவருடைய பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம். தேவனுடைய வல்லமை நம்மளோடு இருந்து கொண்டே இருக்குது. தேவனுடைய கிருபை நம்மளோடு இருந்து இருக்குது. தேவனுடைய ஐஸ்வர்யம் நம்மளோடு இருந்து கொண்டே இருக்குது. அது மட்டும் இல்ல, பாப்போம் பாவம் 15ஆம் அதிகாரம் 5, 6 பாவம். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சுதந்திரக்கும்படி கொடுக்கும் தேசத்திலே உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன் ஆசீர்வதிப்பதனால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய். அல்லேலூயா. இன்னைக்கு நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறது மட்டுமல்ல, உனக்கு கீழ் அநேகர் வேலை செய்வார். உன் அநேகர் வந்து வேலை செய்து அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். ஏன்னா காரணம் என்னென்றால் உன் தேவனாய கர்த்தரிடம் நீ அன்பாய் இருக்க வேண்டும். உன் தேவனாய கர்த்தருடன் நீ கூட இருந்தால் அவர் எல்லா அந்தத்தையும் உனக்கு கொடுப்பார். உன் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். நீ எதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எதை குறித்து பயப்பட வேண்டியதில்லை, எதை குறித்து அஞ்சப்பட வேண்டியதில்லை. ஏன்னா தேவன் ஆலோசனை கர்த்தராகவே இருக்கிறார். ஏன்னா ஆலோசனை கேட்காமல் சில நேரம் நம்ம இடத்தை விட்டு மாறி விடுகிறோம். நம்ம இஷ்டத்துக்கு செய்து விட்டு
அப்பொழுது கர்த்தர் எனக்கு ஒன்றுமே செய்யவில்லை. பிறந்ததிலிருந்து நான் ஆலயத்துக்கு போய் கொண்டிருக்கிறேன், எப்பொழுதும் ஆலயத்திலே இருந்து கொண்டிருக்கிறேன், எல்லாத்திலுமே ஆலயத்தில் பங்கு கொண்டிருக்கிறேன், தேவன் எனக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்லி பிரயோஜனமில்லை. ஒரு காரியத்தை அவர்கிட்ட ஆலோசனை கேட்க வேண்டும். ஏன்னா அவர் ஆலோசனை கர்த்தர். நீதிமொழி 8:14 பார்த்தோம்னா ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையவைகள் என்று கர்த்தர் சொல்கிறதை பார்க்கிறோம். ஏன்னா ஆலோசனை மெய்ஞானமும் என்னுடையவைகள். ஏன்னா மெய்யான ஞானத்தை தேவன் தருகிறார். ஒரு காரியத்தை செய்யும் முன்பு நீ கர்த்தரிடம் கேட்டால் கர்த்தர் அதற்கு தகுந்த பதிலை கொடுப்பார். இல்ல நீ கேட்கும் போது உனக்கு வெளிப்படுத்தாவிட்டால் அதை ஊழியக்காரருக்கு வெளிப்படுத்துவார். இதையும் ஒன்று கேட்காமல் உன் சித்தத்துக்கு போய்விட்டனா ஒன்றுமே உனக்கு கிடைக்காத அளவுக்கு போய்விடும். உதாரணத்துக்கு பார்ப்போம். ரூத் 1ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை எடுத்து பார்ப்போம். ரூத் 1ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம். தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்போது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அல்லேலூயா. மோவாப் தேசத்தில் சஞ்சரித்தார். கர்த்தர் அந்த தேசத்துக்கு போகக்கூடாது என்று சொன்னாலும் அவருடைய இஷ்டப்படி இன்னைக்கு அநேக காரியங்கள் அப்படியாக நடந்து கொண்டிருக்கிறது. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களிலே தேசத்திலே பஞ்சம் உண்டாகிவிட்டது. ஏன்னா தேசத்திலே பஞ்சம் உண்டான உடனே அவன் மட்டும் ஞானம் உள்ளவன். ஏன்னா தேவன் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அவனும் அவன் மனைவியும் 2 மகனையும் மட்டும் அழைத்துக் கொண்டு தேவன் சொல்லாத ஒரு தேசத்துக்கு போய் இங்கே இருந்து ஒருவேளை கொஞ்சம் பணம் கூட கொண்டு போயிருக்கலாம், அந்த இடத்துல போய் வியாபாரம் செய்யலாம், ஏதாவது ஒன்று செய்யலாம் என்று அங்கே போய் செய்கிறார். தேவனுடைய பார்வையால் பொல்லாப்பா இருந்த நிமித்தம் அங்கே அவனுடைய பேரு எலிமெலேக்கு, அவனுடைய மனைவி நகோமி. அந்த இடத்திலே கொஞ்ச நாள் இருந்தவுடனே எலிமெலேக்கு இறந்து விட்டார். அப்பொழுது அங்கே இருக்கிறது நகோமியும் 2 மகன்களும் இருக்கிறாள். அப்பொழுது அவளாவது ஆண்டவரே என் கணவர் இப்படியாக மறித்து விட்டாரே, எனக்கு நான் என்ன செய்வேன்? என் மகன் பிள்ளைகள் 2 பேர் தான் இருக்கிறார்களே, என் தேசத்துக்கு போகலாமா, இல்லை நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவள் சிந்திக்கவில்லை, கேட்கவில்லை. உடனே என்ன செய்கிறாள்? தன் பிள்ளைகளுக்கு இந்த இடத்துல திருமணம் செய்து வைத்து விடலாம் என்று சொல்லி அப்படியாக திருமணத்தை செய்து வைக்கிறாள். 2 பேருக்கும் திருமணம் வைக்கிறாள். ஒரு பேர் ரூத்து, இன்னொரு பேர் ஓர்பாள். ஏன்னா 2 பேரும் நன்றாக கொஞ்ச நாள் இருக்கிறார்கள். ஏன்னா தேவனுடைய பார்வையில் தேவனுடைய ஆலோசனை கேட்காமல் தன்னுடைய சுய இச்சைப்படி தன்னுடைய ஆட்சி பிரகாரம் தன்னுடைய மூளையில் என்ன வேலை செய்தோ அது பிரகாரம் அங்கே திருமணம் செய்து வைத்து கொஞ்ச நாளிலே 2 மகனும் மறித்து விடுகிறார்கள். இப்பொழுது இருக்கிறது அந்த நெகோமியும் 2 மருமகள் தான். அதுக்கு அப்புறம் யோசனை பண்ணுகிறாள். ஏன்னா இந்த கொஞ்ச காலமும் அவள் கர்த்தரே மறந்து விட்டாள். அவள் எங்கே இருந்து வந்தங்கிறத மறந்து விட்டாள். தன் கணவனும் மனைவி இறந்ததுக்கு பிள்ளைகள் இறந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு தேசம் பெத்தேல் என்ற ஊர்ல நம்ம இருந்தமே, பெத்தகம் என்ற ஊர்ல இருந்தமே, அங்கே நம்ம நன்றாக தான் இருந்தோம். இப்படி இருக்கிற சூழ்நிலையிலே எப்படி நம்ம இந்த தேசத்துக்கு வந்தோம்? உடனே ஆழ்விட்டு அந்த தேசம் எப்படி இருக்குது என்றால் கர்த்தர் அந்த தேசத்தை பாலந்தேன் ஒரு தேசமாக மாற்றிவிட்டார் என்று சொன்ன உடனே அந்த தேசத்துக்கு போகும் என்று திரும்பி வருகிறாள். வரும்போது 2 மருமகளை பார்த்து சொல்கிறாள், மக்கமார்களே, உங்களுக்கோ பிள்ளையும் ஏதோ இல்லை, இப்படி இருக்கிறது உங்களுக்கு சிறு வயதாக இருக்கிறீர்கள், அதனாலே உங்கள் தகப்பன் தாய் வீட்டுக்கு நீங்க போய்விடுங்கள். நான் வயதானவள், என்னால் இனி ஒன்றும் செய்ய முடியாது. இப்படி இருக்கும்போது நான் என் தேசத்துக்கு போய் எப்படியாவது நான் படைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அவள் திரும்பி வரும்போது அதிலே ஊதி சொல்கிறாள், அத்தை நீ சொன்னது சரிதான், இப்படிதான் நான் நினைச்சேன் இருதயத்துல அப்படி சொல்லி உடனே மற்றவர்கள் பார்வைக்கு இவங்க மற்றவர்கள் கண்களுக்காக கண்ணீரை வடித்து கொஞ்சம் அழுகிறது போல் அழுது கொஞ்சம் தேம்பரமா தேம்பி அப்படி அவள் ஊருக்கு போய் விடுகிறாள். ஆனா இன்னொருக்கையோ பயங்கரமா என்ன செய்கிறான்னா, நீர் எங்கே போகிறீரோ அங்கதான் போவேன், நீ எங்கே மறிக்கிறீரோ அங்கதான் மறிப்பேன், எங்கே நீ சாகுறீரோ அங்கதான் சாவேன் என்று சொல்லி அப்படியாக என்ன செய்கிறான் கூடிய வருகிறாள். ஆனால் தூரத்தில் வரும்போது ஏன்னா இன்னைக்கு நாம் எப்படி நடந்து கொள்கிறோமோ அதை
பிரகாரம் தான் கிராமமா இருந்தாலும் ஊர்ல இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு மரியாதை உண்டு, மதிப்பு உண்டு. அவள் தூரத்தில் வரும்போதே அதுல பாருங்க 1ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்தை பார்ப்போம். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுவது சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். அல்லேலூயா. ஏன்னா போகும்போது குடும்பமா உபவாசம் இருந்து முழங்கால 3 நாள் இருந்து இரவும் பகல் கண் விழித்து இருந்து, ஆண்டவரே நான் அந்த தேசத்துக்கு போறோம், இங்கே பச்சை வந்து விட்டது, எனக்கு ஆகாரம் கொடுங்க என்று கதறி கதறி அழுதாளே, அந்த நிமித்தம் அவள் வந்து சொல்கிறாள் மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் சர்வவல்லவர் தேவன் என்று சொல்லி. அப்படியாக யார் மேல பழிய போடுறார்? தேவன் மேல பழிய போடுகிறாள். ஏன்னா 19ஆம் வசனத்தை பாருங்க. அப்படியே இருவரும் பெத்லகேமுக்கு நடந்து போனார்கள். பெத்லகேம் வந்தபோது ஊரார் எல்லோரும் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டு இவள் நகோமியோ என்று யோசித்துக் கொண்டார்கள். தூரத்தில் வரும்போதே, ஏன்னா அங்கே தன் இளைய மகன் தூரத்தில் வரும்போதே அவன்தான் என்று மகன் என்று தகப்பன் ஓடி போய் கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த தேசத்துக்கு ஜனங்கள் இவள் தூரத்தில் வரும்போது ஒருவேளை நகோமியா இருக்குமோ என்று பார்க்கிறார்கள். நகோமி என்ற வார்த்தை கேட்டவனே சர்வவல்லவர் தேவன் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார், என்னை நகோமி என்று சொல்லாதவன் மாறாள் என்று சொல்லுங்கள், நான் கசப்பானவள் என்று சொல்லி அப்படியா சொல்றது கேட்கிறோம். அதுக்கு அடுத்த வருஷம் 21 பாருங்க. நான் நிறைவுள்ளவளாய் போனேன். அல்லேலூயா. நிறைவுள்ளவளாய் எப்படி என்றால், நான் போகும்போது 2 பிள்ளைகளும் என் கணவரோட நான் நிறைவுள்ளவளாய் போனேன். இப்பொழுது நான் வெறுமையாக தனிமரமாக வந்திருக்கிறேன். வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வவல்லவர் என்னை பேசப்படுத்துகையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்று சொல்லி அப்படியா வேதனைப்படுகிறார் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆலோசனை கேட்காமல், கர்த்தருடைய தகப்பனுடைய வார்த்தை கேட்காமல் நாம் சொந்தமாக சுயமாக சில காரியங்களை செய்துவிட்டு அப்பொழுது தவறு நடக்கும் போது என்னை மாறாங்க என்று சொல்லி என்ன பண்ணியும், நான் வேதனைப்பட்டு என்ன பண்ணியும். அங்கே நான் இருந்திருந்தால் அங்கே உள்ள ஜனங்கள், பெத்லகேமில் இருக்க ஜனங்கள் தேவன் எல்லாரையும் ஆசீர்வதித்திருக்கார். எல்லா தேவைகளும் அவங்க சந்திக்கப்பட்டிருக்கிறது. அங்கு யாருக்கு எந்த குறைவில்லாதவர்களுக்கு நிறைவான ஆசீர்வாதம் இருக்கிறது. அப்பொழுது வந்து கேட்கிறாள், எனக்கு உள்ள ஆட்சியை வேண்டும் என்று. அங்கே இருக்கிற ஆட்சியை அவளுக்கு திருப்பி கொடுத்தாலும் கூட, ஏன்னா அவளுடைய கணவன் திரும்பி வரவில்லை, அவர் 2 பிள்ளைகள் திரும்பி வரவில்லை. ஏன் என்று கேட்டவென்றால் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் தன் சுயமாக போன நிமித்தம். ஏன்னா தேவன் ஆலோசனை கர்த்தர். தேவனிடம் நம்ம ஆலோசனை கேட்டிருந்தால் நிச்சயமாக தேவன் நமக்கு ஆசீர்வதிப்பார். அது மட்டுமல்ல, சங்கீதம் 33ஆம் அதிகாரத்தில் 10-11 வசனத்தை பார்ப்போம். சங்கீதம் 33:10-11. கர்த்தர் சாதிகளின் ஆலோசனையை விருதவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இதயத்தின் நினைவுகள் தலைமை தலைமையாகவும் நிற்கும். ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன்னை மட்டுமல்ல, உன்னை ஆசீர்வதித்து விட்டால் உன் நிமித்தம் உன் பிள்ளையும் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் மட்டும்தான், மனைவியன் மட்டும்தான் திரும்பி வந்தார்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படுத்திய நிமித்தம் அவருடைய பிள்ளை யாக்கோபை ஆசீர்வதித்தார், யோசேப்பை ஆசீர்வதித்தார். ஏன்னா அவர் சந்ததியை இன்று வரைக்கும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். காரணம் ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படுத்தி வந்தது நிமித்தம். ஏன்னா இங்கே எளிமைக்கு நகமே என்ன செய்தார்கள்? கீழ்ப்படியாத அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமல் தன் சுயமாக போய் அங்கே போய் எல்லா உபத்திரப்பட்டு திரும்பி வருகிறார்கள். ஏன்னா கர்த்தர் ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். நீதிமொழிகள் 11-14 பார்ப்போம். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். என ஊழியர்கள் ஆலோசனை கேட்டு நடக்க வேண்டும். தேவனுடைய ஆலோசனை கேட்க வேண்டும். கண் திறந்து ஜெபிக்கும் போது ஆலோசனை கேட்க வேண்டும். ஆண்டவரை எனக்கு சொப்பனத்தால் சொல்லு. ஏன்னா தேவனுடைய பார்வை பொல்லாப்பு செய்து காட்டியிருக்கிறோம். அந்த ஆலோசனை தேவனை கேட்டால் சவுல் தேவனுடைய ஒவ்வொரு காரியத்தை கேட்டு செய்த நிமித்தம் செய்த யுத்தத்தில் எல்லாத்தையுமே வெற்றி பெற்றுக் கொண்டிருந்தார். கடைசியாக
அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாக போன நிமித்தம் ஜனங்கள் மேலே படியை சுமத்துறது மட்டுமல்ல, நல்ல மாடுகளையும் நலமானதை கர்த்தருக்கு பலிகளை என்று கொண்டு வந்த நிமித்தம் அவருடைய ஆட்சி எல்லாமே போனது மட்டுமல்ல, அவருடைய ராஜ்யபாரம் போய்விடுது. யுத்தத்திலே ஆட்கள் வந்து கொண்டிருக்கும் போது யாருமே தீர்க்கதரிசனம் சொல்ல முடியலை. கர்த்தர் கேட்கிறான், உலகம் என்று கேட்கிறான், கர்த்தர் பதில் கொடுக்கவில்லை. கடைசியாக என்ன செய்கிறானா, சூரியக்காரியிடம் போய் மறித்திருக்கிற தீர்க்கதரிசி உயிர்த்திட வேண்டும், அவருடைய ஆலோசனை கேட்க வேண்டும் என்று அப்படியா சொல்லி, ஏன்னா ஆலோசனை யார் வந்து வராது. அவர் என்ன சொல்கிறார், எழுந்து வந்து நான் நித்திரையா இருக்கும் போது என்னை ஏன் எழுப்பினாய், நாளை நீ என்னோட இருப்பாய் என்று சொல்ற அளவுக்கு வேதனையான ஒரு வார்த்தை வருகிறது. அதே போல மறுநாள் யுத்தத்திலே அவர் சாகரிக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஏன்னா தேவன் நாள் கேட்டிருக்கிறார் ஒன்று நடந்தது. ஏன்னா ஆலோசனை கர்த்தர். இங்கே எளிமையிருக்கும் நகமியும் கர்த்தருடைய ஆலோசனை கேட்காதற்கு தேவன் சொல்லாத தேசத்துக்கு மோவாப் தேசத்துல போய் அங்கே அப்படியா கஷ்டப்பட்டு தன் பிள்ளைகளை இழந்து கணவனை இழந்து திரும்பி வரும்போது நீ நகமியா என்று கேட்கும் போது கூட அந்த வார்த்தை கூட அவளால் கேட்க முடியாத அளவுக்கு என்னை மாறாள் என்று சொல்லுங்க என்று சொல்லுகிறார். ஏன்னா தேவனோடு நம்ம இருந்தால் அவருடைய ஆட்சி அந்த செய்தாமே அவரு நமக்கு தருகிறார். அவருக்கு நம்மதாக இருக்குது. ஏன்னா ராஜ்யம் அவருடையது. ஏன்னா அவருடைய வல்லமை அதிகமாக இருக்கிறது. அதே பார்ப்போம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்ப்போம். நீதிமொழிகள் தானே குத்தி வல்லமை என்னுடையது, என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள், பிரபுகள் நீதி செலுத்துகிறார்கள், என்னால் அதிகாரிகளும் பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். ஏன்னா நீங்க தேவனை விரும்பினால் தேவன் உங்களை விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்க தேவனோட இருந்தால் தேவன் உங்களோட இருக்கிறார். தேவன் நம்ம தேவைகளை அவர் சந்திக்கிறார். ஏன்னா ராஜ்யம் அவருடையதாக இருக்கிறது. ஏன்னா தேவன் அவர் ஆலோசனை ஆச்சரியமான தேவன் என்று ஏசாயா 28:29 ஏசாயா 9:6 அவர் நாமம் ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே கர்த்தரோடு இருக்கிறவனும் அவருடன் ஒரே ஆவியா இருக்கிறார் என்று 1 கொரிந்தியர் 6:7 சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா கர்த்தரோடு இருக்கிறவர்கள் கர்த்தருடைய ஆவியான அவரோடு இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரகாரம் நம்மளும் தேவனோட இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, சங்கீதம் 148:13 பார்ப்போம். சங்கீதக்காரர் சொல்லும்போது பாருங்க, உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களும் உள்ள ராஜ்யம், சதா காலம் உள்ள ராஜ்யமாக இருக்கிறது. ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் அப்படியாக இருக்கிறது. மத்திய 6:13 கூட பார்த்தோம்னா ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உம்முடையவைகளே. ஏன்னா தேவன் நமக்கு அதை தருகிறார். ராஜ்யத்தின் வல்லமை நமக்கு தருகிறார். லூக்கா 12ஆம் அதிகாரத்துல 32ஆம் வசனத்தை பார்ப்போம். லூக்கா 12:32 பயப்படாதே சிறுமந்தே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். ஏன்னா உங்களுக்கு ராஜ்யத்தையும் உங்களுக்கு ஆட்சியும் உங்களுக்கு அந்தஸ்தை கொடுக்கிறதுக்கு தேவன் பிரியமாயிருக்கிறார். அப்படி இருக்கும் போது நாம் கடன் வாங்கிவிட்டேவே, நமக்கு வேலை இல்லையே, நாம் வேலைக்காக இப்படி சீக்கிரமா ஓட வேண்டுமா, நேரங்காலி வர வேண்டுமா, பஸ்ல ஏறி போக இவ்வளவு தோறும் போகிறோம், ஆட்டோ படிச்சா பாஸ் ஆகுறது, மாசமான சரியா சம்பளம் வாங்கலையே என்று நீ எதற்கு கேட்கிறாய்? தேவன் என்ன சொல்கிறார்? பயப்படாத சிறுமந்தே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். உன் ஆட்சி எல்லாமே தேவன் உனக்கு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம வேலைக்கு போனாதான் சாப்பாடு, நாம் செய்தால்தான் இந்த காரியம் நடக்கும். நான் நைட்டு மாவரைத்தனால்தான் காலையில தோசை கூட அடைந்தது, நீங்க வேலைக்கு போக முடியுது என்று நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நான் என்பதே தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். தேவன் அதற்கு காலத்திலே எவ்வளவு காய்கள் பறவைகளுக்கும் அதற்கு ஏற்ற வேளையிலே ஆகாரத்தை கொடுக்கிறார். பெரிய மழை பெய்து கொண்டிருக்கும்,
காக்கால பார்த்தீங்கன்னா, குருவிகளை பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும்? மரத்தில் அப்படியே ஒட்டி கொண்டு இருக்கும். வேற ஏதாவது மழை பெய்து கொண்டு இருக்கும். ஏன்னா மழை ஆண்டவர் கொடுத்து விட்டால் ஆகாரத்தை கொடுக்கவில்லையே, மழை நிறைந்து கொண்டிருக்கிறேன் என்று செத்து தேவன் என்ன செய்யணும்னா அந்த தூள் கொஞ்ச நேரம் நிற்கும். இங்கே போனா ஒரு 10 செகண்ட் தான் நிற்கும். அதற்கு 10-15 பூச்சிகள் பறக்கும். இது ஓடி வந்து அந்த பறவை அந்த பூச்சியை சாப்பிடும். ஏன்னா அது ஆகாரத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி விட்டார். நம்ம என்ன செய்கிறோம்னா காலையிலே ஓடுகிறோம். வேலைக்கு எவ்வளவு சீக்கிரம் ஓடினாதான், அங்கே போய் பட்டணம் அழுத்தினாதான் நமக்கு இன்னைக்கு அட்டன்ஸ் உண்டு என்று சொல்லி வேகமாக ஓடுகிறோம். எதற்கு யார் வரா என்று கண்ணுக்கு தெரியவில்லை, யார் கூப்பிடுறா என்று கண்ணுக்கு தெரியவில்லை, எதை செய்தார் என்று கண்ணுக்கு தெரியவில்லை. ஏன்னா நம்ம போகிறது அவர்கள் வேகமா போகிறோம். ஏன்னா கரெக்டாக கைக்கு போனாதான் வேலை நமக்கு இல்லாவிட்ட வேலை விட்டு நம்மளை தூக்கிடுவாங்க. ஏன்னா கர்த்தருடைய பார்வையிலே அவர் ஐஸ்வர்ய சமனாக இருக்கிறார். அவர் நம்ம தேவையை எல்லாம் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தை எடுத்து பார்ப்போம். பிலிப்பியர் 3:20. பிலிப்பியர் 3:20. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. இன்னைக்கு ஆட்சி அந்தஸ்து சேர்க்கிறதுக்கு நம்ம ஓடுகிறோம், பணத்துக்காக ஓடுகிறோம், எல்லாத்துக்காக ஓடுகிறோம், வீட்டுக்காக ஓடுகிறோம், பொருளுக்காக ஓடுகிறோம், அரிசிக்காக ஓடுகிறோம், பருப்புக்காக ஓடுகிறோம். ஆனா தேவன் சொல்கிறத போல நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. தேவன் எப்பொழுது வருகிறார்? பரலோக ராஜ்யத்தை நம்ம எப்பொழுது போவோம்? அங்கே நம்ம என்ன செய்வோம்? இங்கே இருக்கும் போது தேவனுக்கு பிரியமான காரியம், தேவனுடைய பிள்ளையாக நம்ம இருந்தோம் என்றால் எல்லாத்தையும் தேடி நம்மள வரும். அப்படி இருக்கும் நம்ம தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. வேலை என்று வேலைக்கு ஓடுவதை காட்டிலும் தேவன் மேல அன்பா இருந்து காலையில் 1 மணி நேரமாவது தேவனுடைய பழங்கால நின்று, ஆண்டவரே என் தேவையை சந்திக்கப்படுங்க போது அந்த வேலை இடத்திலே 1000 சம்பளத்தில் வரும், 2000 சம்பளம் வரும், 10,000 சம்பளத்தில் 20,000 சம்பளம் வரும். காரணம் என்னென்னால் நீ தேவன் அண்டிக் கொண்டு இருக்கும்போது. ஒரு முறை அப்படிதான் ஊழியத்துக்கு வாங்க என்று சொல்லும்போது வேலை செய்தால்தான் கடனெல்லாம் அடைக்க முடியும் என்ற சூழ்நிலை இருந்தேன். அப்பொழுது மெடிக்கல் ஷாப்பை பொறுத்தவரை சாயங்காலம் 6 மணியிலிருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் தான் வியாபாரம் அதிகமாக இருக்கும், கூட்டம் அதிகமாக இருக்கும். உடனே நான் சொன்னேன், சாயங்காலம் 6 மணிக்கு நான் வீட்டில் போய் ஜெபிக்க போனோம், நான் வீட்டுக்கு போகிறேன், மீதி பேச்சில் வேணா வேலை செய்கிறேன், நீங்க எவ்வளவு சம்பந்தமான குறைச்சிக் கொள்ளுங்க என்று சொன்னேன். உடனே அப்படியா வந்து தொடர்ந்து 6 மணிக்கு மெடிக்கல் விட்டு வந்து விடுவேன். வந்து நீங்க ஜெபம் செய்வோம். அந்த மாசம் நினைச்சேன் பாதி சம்பளம் தான் கொடுக்குறாரோ, ஏன்னா 6 மணிக்கு மேலதான் அதிக கூட்டம், அதனால சம்பளத்தை கால்வாசியா கொடுக்கிறாரா என்ன என்று போனா சம்பளம் அந்த மாசம் பிடிக்கவே இல்லை. அதுக்கு அடுத்த மாசம் சம்பளம் உயர்த்தி வேற கொடுத்தா. நீ சம்பளம் உயர்த்தி கொடுத்த உடனே பார்த்தேன். ஏன்னா எனக்கு என்னை பொறுத்தவரை மனசுல பொறுத்தவரை எதுவா இருந்தாலும் நிதானித்து அதை பார்த்துதான் செய்வேன். ஏன்னா அந்த 6 மணி வேளையில் நான் வந்திருக்கும் போது சம்பளத்தை பாதியா ஆக்கியிருந்தால் உடனே நின்று விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இருந்தேன். ஆனால் அந்த சம்பளத்தை பிடிக்காத அளவுக்கு கொடுத்து விட்டார். சரி, இனி எப்படி நிற்கிறது, ஏதாவது ஒரு ஐடியா வேணுமே என்று சொல்லி பார்த்தேன். என்னால மறுமாதம் பார்த்தால் சம்பளத்தை கூட்டி கொடுத்து விட்டார். கடைசியாக பார்த்தால் என்னால் முடியாது என்று சொன்ன உடனே ஆண்டவர் பார்த்தார், படுத்த படுக்கை ஆகிவிட்டார், எழுந்து நடக்க முடியாத ஆகிவிட்டார். உடம்புல இருக்க சரீரத்தில் இருக்க எல்லாமே அப்படியா தனியாக வெளியே போக வைத்து ஒன்றுமல்லாத உயிரையும் வேற பரவத்துக்கு எடுத்து போயிட்டார். 3 மணி நேரம் பூமியில உயிர் இல்லாத இருந்து அதற்கப்புறம் பரலோகத்தில் கூட என்ன சொல்கிறார், நீ நீதிமானாய் இருந்தால் பிழைப்பாய். ஏன்னா மறுபடியும் எப்படி வேலை கொடுக்கும்போது 17 நாள் எந்த சாப்பிடாத இருந்து அதற்கு பின்பு ஆண்டவர் எல்லாத்தையும் ஒப்புக் கொடுத்த பின்பு ஜீவனை கொடுத்தது மட்டுமல்ல, ஊழியத்துக்காக தேவன் என்னை அர்ப்பணித்தார் என்று பார்க்கிறோம். ஏன் என்று பார்த்துவிட்டார், இன்னைக்கு ஊழியத்துக்கு என்று சொல்லி நான் 6 மணிக்கு எந்த மெடிக்கல் அதிகமாக கூட்டமாக இருக்குமோ அந்த மெடிக்கலை விட்டு நான் வந்த உடனே சம்பளமே பிடிக்காத அளவுக்கு எனக்கு கொடுத்தாரோ, அதற்கு மறுமாதம் எப்படி சம்பளத்தை கூட்டி கொடுத்தாரோ, அதே போல தேவனோட நம்ம பட்டுதலாக இருந்தார் தேவன் எல்லா காரியத்தையும் நீக்குவார். அது மட்டுமல்ல, நான் வேலையை விட்டு விட்டேன் என்று சொல்லிவிட்டு நாங்கள் வீட்டில் இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கோம்.
கதவு சாத்தி கொண்டுதான் அந்த சின்ன வீட்டில் இருந்து ஜெபம் செய்து கொண்டிருந்தோம். திடீர்னு அங்கிருந்து வந்தார். ஏன்னா என்னை வேலையை சேர்த்து விட்டவர் ஓனர். கமால் கதவை திறந்தா, ஏன்னா கதை கூட்ட மாட்டோம், சாத்தி தான் வைத்திருந்தோம். கமால் திறந்தோம். நாங்கள் 2 பேரும் முழங்காலில் ஜெபம் செய்த உடனே இல்ல சும்மா நான் பார்க்க வந்தேன் அப்படி சொல்லிட்டு அப்படியா போய் நான் வேலை செய்த இடத்திலையும் உண்மையிலே அவங்க வேற எங்கேயும் வேலைக்கு போவதில்லை, அவங்க குடும்பமாக சுமம் செய்கிறார்கள், ஊழியம் செய்கிறார்கள் என்று அவரே சாட்சி சொல்றதுக்கு ஆண்டவர் திரும்பி செய்தார். இன்னைக்கு நான் அந்த இடத்துக்கு போனோம்னா ஒரு ராஜ மரியாதை தான். ஏன்னா ஒரு மரியாதைக்கு, ஏன்னா தேவன் நமக்கு எல்லா காரியத்தையுமே அந்த வார்த்தை செய்கிறார் என்று பார்க்கிறோம். ஏன்னா அவர் ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். ஏன்னா தேவன் நமக்கு எல்லா காரியத்திலுமே அதிகமாக நமக்கு செய்த தேவனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, வெளிப்படுத்தின 21:4 பார்ப்போம். அவருடைய கண்ணீரியாவும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவர்கள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. அல்லேலூயா. யாவரையும் அவருடைய கண்ணை யாவையும் தேவன் துடைப்பார். கஷ்டப்படுவாய், வேலைக்கு வருவாய் இல்லையே, இப்பொழுது நான் என்ன செய்வேன் என்று சொல்லும் போது அவருடைய கண்ணை யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவர்கள் ஒழிந்து போயின என்று விளம்பினது என்று வெளிப்படுத்தின 21:4 நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் சொன்னார், மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், தேவன் மேல நீ பற்றுதலாய் இருக்கிறாய், தேவனோட நீ இருந்தால் தேவன் உன்னோட இருக்கிறார். அவர் ஆட்சி அந்தஸ்து எல்லாமே நம்முடையதாக இருக்கிறது. நாளை பார்த்தோம், வல்லமை கூட தேவனுடையதுதான், கிருபை அவருடையதுதான், ஐஸ்வர்யம் அவருடையதுதான், ஆலோசனை கர்த்தர் அவருடையதுதான், ராஜ்யமும் அவருடையதுதான். ஏன்னா தேவன் எல்லாத்தையுமே அவருக்குள்ள இருக்கிறது. அவருடைய பிள்ளையாக இருக்கும்போது அனைத்தையும் நமக்கு கொடுக்கிறார்.